வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் பாரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இத்தாலியன் ஃபுட், ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ல இன்னைக்கு நம்ம சூப்பராக அருமையாக நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல மிக்சிங் பண்ணி நம்ம இதை உங்களுக்கு காட்ட போறோம். வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 250 கிராம் பாஸ்தாவை எடுத்து வச்சிருக்கேன். வெரைட்டிஸ் ஆஃப் த பாஸ்தா இருக்குது. இப்போ நீங்கள் வேற எதனா ஒரு ஸ்டைல் வாங்கணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இந்த பாஸ்தா இப்போது நான் வாங்கி வச்சிருக்கேன். இதில் 250 கிராம் இருக்கு. ஒரு 1/2 லிட்டரு பால், ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 இல்லை 6 பெரிய பல்லு பூண்டு, ஒரு 100 கிராம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. ஒரு 100 கிராம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னு, ஒரு 1/2 குடை மிளகா, மைதா வந்து ஒரு 3 டீஸ்பூன். நம்ம போட போகிறது கம்மி தான், இருந்தாலும் கொஞ்சம் இதில் வச்சிருக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட், மீடியமான கேரட் எடுத்து அதில் ஒரு 1/2 மட்டும் சாப்பிடு பண்ணி வச்சிருக்கேன். இது இல்லாமல் நம்ம பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். அதனால எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்டா ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா ஆரிகோனோ இருக்கு. நம்மளுடைய மசாலா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெப்பரு அண்ட் வந்து சில்லி ஃபிளாக்ஸ் வச்சிருக்கேன். நான் போட சொல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். கேஸ் நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டரு தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ அதில் பார்த்து நல்லா கொதி வந்த பிறகு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 250 கிராம் பாஸ்தாவை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கலக்கி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேக விடுங்க. நம்ம இப்போ ஒரு ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா வேகுதான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்காது. இப்போ அதை என்ன செய்யலாம்னா உடனே வந்து அந்த சூடு கொஞ்சம் கூட வந்து ஆறாத லெவலுக்கு எடுத்து ஒரு வடியில் போட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த பச்சை தண்ணி ஊற்றினா தான் அது உடனே கூலிங் ஆகி நல்லா செட் ஆயிரும். இப்போது ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா சாப்பிடு பண்ணி வச்சிருக்க கார்லிக் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மணம்லாம் நல்லா அப்படியே கொஞ்சம் வந்த பிறகு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தா மைதா பவுடர் வந்து ஆட் பண்ணிங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரணம் வந்து மைதா போட்டால் தான் அதனுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தாவே ரெடி ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம மைதா போட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஆனியன் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விடுங்க. அப்போதான் வந்து அதனுடைய மணம்லாம் வந்து சூப்பராக நல்லா இதுவாகும். இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணி அதில் ஆட் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு கிடையாது, ஏன்னா இது வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் நம்ம செய்கிறோம். அதனால் ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக போட்டாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து சாப்பிடு பண்ணி வச்சுக்கிற கேரட் போட்டாச்சு. எல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதனுடைய மனம் பார்த்திங்கன்னா அந்த சாஸில் நல்லா கலந்து அதில் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி கேப்சிகம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு திரும்ப வந்து இதை கூட நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம எந்த லெவலுக்கு வந்து இந்த சாஸா வந்து அதனை கூட வந்து மிக்சப் ஆகுதோ அந்த லெவலுக்கு வந்து அது குக் ஆகும். அதே சமயம் அதனுடைய ஃப்ளேவரும் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வந்து குக்கிங் இருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்தாவுடைய ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கணும். அதனால் அது நம்ம சேர்த்து நல்லா கலக்கிவிட்ட பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 500 ml ஒரு 400 ml ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாலில் அந்த வெஜிடபிள் நல்லா முழுகிற மாதிரி ஊற்றிட்டு அது நல்லா குக் ஆகட்டும். அது குக் ஆன பிறகு தான் நம்ம அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பாஸ்தாவெல்லாம் போட முடியும். இப்போ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் கண்டென்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் திக் கண்டென்சி வருது. நல்லா இப்போ கொதிக்குது. பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அந்த பாஸ்தாவினுடைய மிக்சப் ஆகி நம்ம சாப்பிட சொல்ல வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்சி பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா பக்கவாக அந்த தண்ணிலாம் ரிமூவ் ஆகிட்டு அந்த பாலினுடைய மனமும் அந்த வெஜிடபிள் பார்த்தோன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம
சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைன்றதுனால. நீங்கள் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி இல்லை கொஞ்சம் அதிகமாக ஆக்கிங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா அது கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வெஜிடபிளாக கூட சேர்க்கல அப்படின்னா ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வந்து குக்கிங் ஆனதுனால நம்ம இப்போ சேர்த்தா போதும். அதுக்கடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. ஏன்னா அது வந்து காரத்தன்மை நல்லா உரைக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு பெப்பரு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாஸ்தாவை குக் பண்ணி நம்ம வாட்டரில் நல்லா கூலிங் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாஸ்தான்னு உள்ளே போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தவாவில் அந்த பேனில் போட்டு நம்ம நல்லா கிளறி விட சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காகவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடேபிள் நம்மளுடைய பாஸ்தா வந்து அந்த வெஜிடபிள் அந்த ஒயிட் சாஸ் கூட நல்லா வந்து கலந்து அதுக்கு அப்படியே எடுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்தாவும் அந்த சாஸும் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மில்க்கு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி கண்டென்சி இருந்தால் தான் லிக்யூட் கண்டென்சி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம மேற்கொண்டு ஒரு 100லேருந்து 150 ml வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி பால் இல்லாத பட்சத்தில் நீங்கள் முதல்ல கூட கொஞ்சம் பாலில் வாட்டர் கலந்து வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அதனுடைய லிக்யூட் கண்டென்சி பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படியே சும்மா க்ரீமியாக இருக்கும். இந்த நேரத்தில் நல்ல டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பதத்தை வந்த உடனே நம்ம ஃபைனலாக கார்னிஷுக்காக எடுத்து வச்சுக்கிற அரிகனோ சேர்த்துடலாம். இந்த அரிகனோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நீங்கள் எடுத்து வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு ஃப்ளேவரு அது போட்ட உடனே செம ஸ்மெல்லு அருமையாக இருக்குது. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது எடுத்து சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். சர்வ் பண்ண சொல்லவே பார்த்தீங்கன்னா அதனுடைய சூப்பரான சுவை நல்லா தெரியுது, மணமாக இருக்குது. இப்போது நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நம்ம இது எடுத்து நான் இப்போது அதை சாப்பிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் அதே போல் செய்து சாப்பிட்லாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதோட உப்பு காரம் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனுடைய உப்பு காரம் அதனுடைய கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை அதில் பார்த்தோன்னா நல்ல இனிப்பாக நம்ம யூரோப்பியன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா ரெடியாக இருக்குது. இதே போல் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யணும். செய்துட்டு நீங்கள் அதனுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா இது போல் நல்ல ஒரு ரெசிபிலாம் வீட்டில் செய்து சார் சொல்லும் உங்களை வந்து ரொம்ப பேர் நிறைய வந்து பாராட்டுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி மக்களே.